கேணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிணறை பற்றி தான் கேட்க போகிறேன். என்னென்னா இப்போ அந்த காலத்துலலாம் கிணறு பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறத்தில் தண்ணி வேணும்னா அதுலேருந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த கிணறை மூடி தான் வீடு கட்டணும் அப்படின்ற அளவுக்கு இந்த மாதிரி அந்த கிணறை வந்து மூடுறது சரியா அல்லது தவறா? ஊரில் ஒரு பண்ணையார் அந்த ஸ்டைலில் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து வெள்ளையாந்தாக இருக்கிறதால அந்த கிணறை கூட பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமாக மதிப்பாங்க. ஏன்னா நம்ம தண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்பு செட்டை கூட அவங்க தெய்வமாக மதிப்பாங்க. ஆயுத பூஜைக்கு ஜாமாக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது பம்பு செட்டு கூட ஆயுத பூஜை பண்ணுவாங்க. அதுதான் சொல்ல வர கருத்து என்னென்னா, கிணறு இருக்கிற இடமா இருந்தால் பூர்வீக இடமா இருக்கா, இப்போ இடம் பெருசாக இருக்கா, ஒரு ஓரமாக விட்டுடுங்க. நீங்கள் ஒரு மூலையில் வாஸ்து பிரகாரம் பார்த்து ஈசானி மூலத்தை இருக்கும் எதோ ஒன்றா பார்த்து கட்டிட்டு போங்க. எனக்கு தவிர ஸ்பெசிஃபிக்காக கிணறு அதுதான் எனக்கு அது இருக்குது. நீங்கள் மூடினீங்கன்னா அது வீட்டுள்ளேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் அதுதான் ராஜா. நீங்கள் எல்லாம் உட்காந்து பூஜை தான் நம்ம தூக்கணும். சீரியஸாக சொல்கிறோமா, நம்மளை ஆட விட்டுறோம். வீட்டில் நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் உருவமாக நிழல் தெரியுது, காற்று அலை தெரியுது, பேசுகிற மாதிரி தெரியுது, கேட்குற மாதிரி தெரியுதுன்னுவாங்க. மறுஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம புழல் காவாங்கரையில் இருக்கக்கூடிய மாலிக் பாயை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். தினம் ஒரு டாபிக் எடுத்து அதை ரொம்ப அழகாக மக்களுக்கு விவரமாக சொல்கிறீங்க. இன்னைக்கான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிணறு, கேணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கிணறை பற்றி தான் கேட்க போகிறேன். என்னென்னா இப்போ அந்த காலத்துலலாம் கிணறு பார்த்தீங்கன்னா கொல்லைப்புறத்தில் இருக்கும். ஒரு தூரமாக யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் அழகாக பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம துணி துவைக்க தண்ணி வேணும்னா அதுலேருந்து எடுத்துப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த கிணறை மூடி தான் வீடு கட்டணும் அப்படின்ற அளவுக்கு வந்துருச்சு. ஏன்னா இடப்பற்றாக்குறை காரணமாக அந்த கிணத்தை மூடக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த கிணறை வந்து மூடுறது சரியா அல்லது தவறா? ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி கிணறை பற்றி சொல்லணும்னா பெரிய வீடியோவே சொல்லலாம். பட் என்ன 2 லைனாக சொல்கிறேன். ஆக்சுவலி கிணறுன்றது ஒன்று வீட்டில் எடுக்கணுமா எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால், அந்த காலம்னா ஒரு 30-40 வருஷம் முன்னாடி, ரொம்ப 500 போவேனா, ஒரு 30-40 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு வீட்டுக்கு எப்படி ஒரு போர் இப்போ இருக்கோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறு இருந்தது. போருன்ற டெக்னாலஜி அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து வச்சுங்களேன். 30 வருஷம் முன்னாடி தான் போர் வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 20 வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு ஒரு கிணறு, ஒரு ஊருக்கு ஒரு கிணறு, அப்புறம் கொஞ்சம் வசதி இருக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு கிணறுன்னு எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஸ்கொயர் ஃபீட்னால என்னென்னு தெரியாது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏக்கார கணக்கு, சென்ட்டு, ஏக்கார இதுதான் அவங்களுக்கு தெரியும். அந்த கணக்கில் வீடு வச்சுருப்பாங்க. வீடு கொல்லப்புறத்தில் போய் பாருங்கள், அந்த மூலையில் கிடக்கான்னுவாங்க. ஸோ அந்த கிணறுக்குன்னு ஒரு இடம் கொடுத்து அதுக்குன்னு ஒதுக்குப்புறம் கொடுத்து அது தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. தண்ணி இல்லாததில் மூடி வைப்பாங்க. ஆனால் என்ன காரணத்துக்கு வந்து கிணறு மூட மாட்டாங்க. இன்றைக்கே விவசாயம் பார்த்தீங்கன்னா விவசாய பூமியில் பார்த்தீங்கன்னா கிணறு மூடவே மாட்டாங்க. தண்ணிக்கே இல்லைனா கூட மூட மாட்டாங்க. அதனால அவங்க வாழ்க்கை பார்த்தீங்கன்னா கால் மேலே காலை போட்டு புல்லட்டில் டுப்புன்னு சுற்றிட்டு கிடக்குறாங்க. உண்மையாக சொல்கிறோமா, ஏன்னா அவங்க என்ன சொல்கிறது, விவசாயி வந்து விதைக்கிறதுல மட்டும் பசுமையாக இருக்க மாட்டாங்க, அவங்க வாழ்க்கையிலேயே அவங்க பசுமையாக தான் இருப்பாங்க. விவசாயி அதான் விவசாயிங்கிட்ட இருக்குது ஒரு விஷயம், புரியுதுங்களா? ஏன்னா அவங்க மனசுலேயும் ஒன்றும் இருக்காது, எதுவுமே தெரியாது, சம்பாதிக்கணும், சாப்பிடணும், தூங்கணும், வெள்ளந்தியாக இருப்பாங்க. கோலப்புறம் போகணும், என்ன சொல்லுவாங்க, அது கழனிக்கு போகிறேன், விவசாயம் போகிறேன், வயலுக்கு போகிறேன். எங்கெங்கே இருக்க வயலில் இருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது, யாரும் பராமரிக்க தெரியாது, யாரும் பார்த்து ஐயோ இவ்வளோ வச்சுருக்கானே அவ்வளோ வச்சுருக்கானே பொச்சரிப்பட தெரியாது. ஏன்னா அவங்க ஒரு 10 ஏக்கரை வச்சுருந்தா இவரும் 10 ஏக்கரை வச்சுருக்க போகிறான். ஊரில் ஒரு பண்ணையார் அந்த ஸ்டைலில் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அது வந்து வெள்ளையாந்தாக இருக்கிறதால அந்த கிணறை கூட பார்த்திங்கன்னா ஒரு தெய்வமாக மதிப்பாங்க. ஏன்னா நம்ம தண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பம்பு செட்டை கூட அவங்க தெய்வமாக மதிப்பாங்க. ஆயுத பூஜைக்கு ஜாமாக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது பம்பு செட்டு கூட ஆயுத பூஜை பண்ணுவாங்க. அதுதான் கிராமத்தாளுங்க, சரிங்களா? இப்போ சிட்டியாளுங்க எங்கள் மோட்டர் ரூமே பார்த்தீங்கன்னா படிக்கல இருக்குது. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, பற்றாக்குறை இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அந்த அளவுக்குலாம் இப்போ நாலேஜ் எல்லாம் மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் நாலேஜ் தான் மாறிச்சு தவிர வானம் அதுதான், பூமி அதுதான், மனுஷன்தான் மாறிட்டு இருக்கிறான், சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது கிணறு அந்த கிராமத்தில் அங்கே இருந்தது. இப்போ சென்னைக்குள்ளே இப்படியே சுருங்க ஒரு வீட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கரெக்டாக துல்லியமாக சொல்கிறேன். ஒரு 1/2 கிரவுண்ட் இடம் வாங்குறீங்க, அதுக்கு பின்னாடி கிணறு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கிணத்தை வந்து அந்த வீடு வரையும் கரெக்டாக ஸ்கொயராக அந்த கிணத்தை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற வீடை நீங்கள் கட்டிடணும். அது 600 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் பரவாயில்ல, 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தாலும் பரவாயில்ல, 2 கிரவுண்ட் இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி உனக்கு அந்த சின்ன இடம் தான் வாங்கி கட்டணுன்ற அவசியம் இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த இடத்த வாங்காதீங்க.
அதை மூடிட்டு தான் நீங்கள் வீடு கட்டி வாங்கும்போது உங்களுக்கு தெரியும்ல, ஆமா இடம் சின்னதாக இருக்குது, இடம் பத்தாது, கிணத்தை மூடணும், அதை மூடலாமா வேணாமான்னு நல்ல ஆசானங்களை கேட்டால் சொல்லுவாங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் கேட்டால் கிணறு தான் நான் மண்ணை தள்ளி விட்டு மூடி விட்டுன்றவங்க. கிணறுன்றது தண்ணி சுரக்கிற இடம். புரியுதுங்களா? சில பேர் சொல்ல விரும்பல, சில விஷயம் அது உள்ளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுவே மூடிட்டோம் அப்படின்னோம்னா, கிணறை மூடி வீடு கட்டி நல்லா வாழ்ந்ததா ஒருத்தன் சொல்ல முடியாது. இந்த வீடியோவில் சொல்கிறேன், சொல்லுங்கள் பார்ப்போம். கமெண்ட்ஸ் வரும் பாருங்க இனிமேல் உங்களுக்கு. யார் யாரெல்லாம் வீடை கிணத்தை மூடிட்டு மேலே வீடு கட்டி பெட்ரூமோ ஹாலோ கிச்சனோ எது கட்டி வாழ்ந்துட்டு ஸோ கிணறு மூடிட்டு இருக்காங்களோ அந்த வீட்டில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் செலவு அதிகமாக வரும். மெடிக்கல் செலவு அதிகமாக வரும். உடம்புல பைபாஸ் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். புரியுதுங்களா? குடும்பத்தில் கணவன் மனைவிகளை அடிச்சுன்னு உருண்டு பிரிஞ்சு வந்துடுற மாதிரி நின்றுடும். புரியுதுங்களா? வருமானத்தில் சரிவு வரும், பசங்க படிப்பில் வரும், உடல் உபாதைகள் வரும், உடம்புல பிரச்சனைகள் நிறைய வரும். ஒரு மனுஷனை உயிர் மட்டும்தான் எடுக்காது. தெளிவாக சொல்கிறேன், என்ன பண்ணும்? உயிர் மட்டும்தான் எடுக்காது, மற்றது எல்லாமே ஒரு ஆட்டி விட்டுரும். எப்படி என்ன மூடுன மாதிரி. இது பார்க்காதவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு புதுசாக தெரியும். ஆனால் அனுபவிச்சவங்களுக்கு இது கமெண்ட்ஸில் போடுவாங்க. இந்த கிணத்தை மூடிட்டு நான் வீடு கட்டிட்டு நான் ஒரு கிணறு இருந்துச்சு பை, அதை உடச்சிட்டேன் பை, வீடு கட்டேன் பை, 10 வருஷம் ஆகும் பை. எவ்வளோது? 10 வருஷம் ஆகுது பை. நான் ஒன்றுமே அவ்வளோன்னு ஒருத்தரை சொல்லுங்க பார்ப்போம் இந்த வீடியோவில். நான் ஒரு கருத்தும் நானும் பேப்பரில் எழுதியோ நியூஸில் சொன்னதை சொல்ல, என்கிட்ட வர கஸ்டமருங்களும் என்னை நாடி வர மக்களும் என் குரு சொன்னது, என் குருக்கு ஆசான்னு சொன்னதை தான் நான் சொல்லிக்கிட்டு கிடக்கிறேன். புரியுதுங்களா? அந்த டிவியில் சொல்கிறேன், நான் மக்களே பாவ பசங்களான்றேன், அந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு சொல்லிட்டு கிடக்கிறேன். ஆனால் எவனும் கேட்க மாட்டான். கமெண்ட்ஸில் என்னையே கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? இல்லை. ஸோ கிணத்தை மட்டும் தயவு செஞ்சு இடம் சின்னதாக இருந்தால் அந்த இடத்து வாங்காதீங்க. இல்லை இடத்த வாங்கி தான் போய் ஆகணும், சொந்த இடம் போய் அண்ணன் கொடுத்துட்டாரு, மூத்த இந்த மாதிரி ரிலேஷனுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க, எனக்கு அந்த இடம் பிடிக்கும் அப்படின்னா கிணத்துக்கு தேவையான இடத்த விட்டுட்டு நீங்கள் வீடு கட்டுங்க. அதை தண்ணி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மூடாதீங்க. மூடினா பிரச்சனை, உங்கள் வீட்டில் வாய் பொழந்துடும். அதை வாயை மூடினீங்கன்னா உங்கள் வாய் பொழந்துடும். ஷார்ட்டாக சொல்கிறேனே. அதை விட்டுட்டு நான் பெட்ரூமை முட்டேன், அதுக்கு நான் சாங்கியம் பண்ணிட்டேன், அது பண்ணிட்டேன் இது பண்ணிட்டேன்னா எந்த யூஸும் இல்லைம்மா. குடும்ப தலைக்கீழே நிற்குமா. நீங்கள் இப்போ நான் சொல்கிறது நிறைய பேருக்கு புதுசு தான், ஆனால் கமெண்ட்ஸில் இனிமேல் வரும், அதில் பாதித்தவங்க சொல்லுவாங்க பாருங்கள். ஏன்னா சொல்ல வர கருத்து என்னென்னா, கிணறு இருக்கிற இடமா இருந்தால் பூர்வீக இடமா இருக்கா, இப்போ இடம் பெருசாக இருக்கா, ஒரு ஓரமாக விட்டுடுங்க. நீங்கள் ஒரு மூலையில் வாஸ்து பிரகாரம் பார்த்து ஈசானி மூலத்தை இருக்கும் ஏதோ ஒன்றா பார்த்து கட்டிட்டு போங்க. எனக்கு தவிர ஸ்பெசிஃபிக்காக கிணறு அதுதான் எனக்கு முக்கியம். நீங்கள் செப்டிக் டேங்கு கூட அது வேறு ஒரு கண்டென்ட், அது வேறு விஷயம் அது. ஆனால் கிணறுன்றது முக்கியமானது. வீட்டுக்கு நடுவில் வந்துச்சுன்னா ஹாலோ கிச்சனோ பெட்ரூமோ பாத்ரூமோ எதுவுமே போடக்கூடாது. அதே மாதிரி கிணறு வேஸ்ட்டாக தான் இருந்தது, அதில் நான் சம்பா என்ன சொல்கிறது கழிவு நீர் நான் விடுறேன், செப்டிக் டேங்கை யூஸ் பண்ணுறேன், வேஸ்ட்டு தண்ணி விடுறேன் அப்படின்றதும் பண்ணக்கூடாது. நீர் சுரக்கிற இடம் அது, நீர் சுரந்த இடம் அது, இயற்கை இதெல்லாம். இந்த இயற்கை வாயை நீ மூடக்கூடாது, உன் வாய் பொழந்துடும். சீரியஸாகவே சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் திண்டாடுவாங்க. நான் ஒரே வார்த்தை தான் கேட்பேன், அரை மணி நேரம் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா நான் லைஃப்பில் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அது செஞ்சேன், இது செஞ்சேன், ஒரே ஒரு வீடு நல்லா சம்பாரிச்சேன், காரு பங்களான்னு இருந்தது, எல்லாமே இருந்ததுயா, ஒரு வீடு கட்டினேயா, நான் எல்லாமே சரிஞ்சு கீழே வந்துட்டேன் அப்படின்வான். நான் எதுவுமே எழுத மாட்டேன், ஒரே வார்த்தை தான் கேட்பேன், வீடு கட்டும்போது வந்து கிணறு இருந்துச்சாண்ணா, ஆமாங்க ஐயான்வான். முடிஞ்சிச்சு ஜோலி, அதிலே தெரிஞ்சிடும், முடிஞ்சிச்சு சிம்பிள். ஒரே வார்த்தை தான் கேட்பேன், எப்படியா கண்டுபிடிச்சிங்கண்ணா, இதுக்குன்னு சிபிஐ வருவாங்க, அதை கணிக்க தான் நாங்கள் உட்காந்துட்ருக்கோம். சொல்லுங்கள். அவன் சொல்லும் போதே அவன் சொல்கிற விஷயத்தில் தெரிஞ்சிடும் அவன் கிணத்துல தான் பாதிக்கப்பட்டிருக்கான், ஜின்னால் தான் பாதிக்கப்பட்டிருக்கான், சைத்தானால் தான் பாதிக்கப்பட்டிருக்கான், இல்லை இது ஏவலா பில்லியா சூனியமா இல்லை செய்வினையா எதில் பாதிக்கப்பட்டிருக்கான் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இயற்கையில் பாதிக்கப்பட்டவனும் இருக்கான். கருமா எப்படி ஒரு இயற்கையோ அதே மாதிரி தான் கிணறு முன்னோன்னு ஒரு இயற்கை தான். புரியுதுங்களா? ஏன் நீர் திருப்பி சொல்ல, நீர் சுரக்கிற இடம் இது, அது கிணறை மூடக்கூடாது. அப்படி ஒரு இடமா இருந்தால் தயவு செஞ்சு வீடு கட்டாதீங்க. இடம் பெருசாக இருந்தால் இடத்த விட்டுட்டு அதுக்குன்னு ஒரு இடத்த விட்டுட்டு உங்கள் வீடை நீங்கள் கட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்து பாருங்கள். இன்னும் உங்கள் வீட்டில் வரும். அதை விட அதை வாயை மூடிட்டு நீங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் வர்றது இன்பம் துன்பம் சந்தோஷம் துக்கம் எல்லாம் அதுக்குள்ளே தான் போகும். மூடினீங்கன்னா அது இருக்கிற நீங்கள் மூடினீங்கன்னா அது வீட்டுள்ளேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் அதுதான் ராஜா. நீங்கள் எல்லாம் உட்காந்து கூஜை தான் நம்ம தூக்கணும். சீரியஸாக சொல்கிறோமா? நம்மளை ஆட விட்டுறோம். வீட்டில் நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் உருவமாக நிழல் தெரியுது, காற்று அடையுது தெரியுது, பேசுகிற மாதிரி தெரியுது, கேட்குற மாதிரி தெரியுதுன்னுவாங்க. புரியுதுங்களா? ஜின்னோட வேலை அப்படி இருக்கும், நிறைய இருக்குமா சொல்லணும்னா.
தயவு செஞ்சு கிணத்தை மூடலாமா மூடக்கூடாதுன்னு கேட்டால் மூடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டாக வீடு கட்டின்னு இருந்தீங்கன்னா வாழ்கிற நாள் கொஞ்ச நாள் சந்தோஷமாக வந்துட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த கொஞ்சோடு கிணறுன்றதுனா ஒரு 5 இடம் போகும், ஒரு 6 கார் போட்டோமே, அதை விட்டுட்டு நீங்கள் அதில் வாழ்ந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை விட்டுட்டு நீங்கள் வீடு தள்ளி கட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க பாய். கிணத்தை மூடக்கூடாது, மூடுறதால என்னென்ன பாதிப்புகள் வரும், மூடாமல் இருக்கிறது தான் சிறப்பு. அதுக்கான இடத்த விட்டுட்டு நம்ம தனியாக வாழ்ந்துட்டு போகிறோம், அவ்வளோதான் இல்லையா? நல்ல அருமையான தகவல். நன்றி. நன்றிம்மா.